உயிரின் தூண்டலே. செய்த பாவமும் செய்யும் பாவமும் தீர்க்க வேண்டுமே திருவடியே. ஞான பாதனே சாயிநாதனே கருணை பொழியாதோ இருவிழியே. உன் திருவளர் சரிதமும் கண்டேன், அதில் உயர்த்திடும் உணர்வதில் நின்றேன். உயரருள்மணி வார்த்தைகள் பார்த்தேன், அந்த நூல் வழி என்னை கோர்த்தேன். ஒளி தரும் திரு குருமுக அழகினில் வரம் பெறும் பாக்கியம் தாராய். ஸ்ரீ கோவிலே பாபா உன் திருக்கோவிலே வாராமல் வீணை மாயுமோ. இதை உணர்ந்த பின் மீண்டுமே உயிரின் தூண்டலே. எந்த நோக்கமும் அற்று வாழ்ந்திடும் என்னை நோக்குவாய் குருபரனே. ஆதிவேதனே ஆத்மசாயியே பெரும் பயன் வழங்காதோ திருவடியே. உயர் சீரடி காற்றினை உணர்ந்தேன், என் பேரிடர் மாறிட மலர்ந்தேன். குரு பாதமும் தரிசனம் கண்டேன், உயர் ஞானமும் அடைந்திடுவேன். அருள் தரும் குரு சீரடி வாசலில் படியென இருந்திட அருள்வாய். ஸ்ரீ கோவிலே பாபா உன் திருக்கோவிலே வாராமல் வீணை மாயுமோ. இதை உணர்ந்த பின் மீண்டுமே உயிரின் தூண்டலே. ஸ்ரீ கோவிலே பாபா உன் திருக்கோவிலே வாராமல் வீணை மாயுமோ. இதை உணர்ந்த பின் மீண்டுமே உயிரின் தூண்டலே. வைதிக தர்மம் தழைக்கணுங்கிறதுக்காக மகாபரிவா அவெல்லாம் தபஸ் பண்ணான். அவருக்கு தர்மீய சகாயம் பண்ணுவான் நிறையா பேர். ஆனால் ஆற்று குழந்தைகளை ஒரு தலைமுறை இல்லை, அந்த சந்ததியில் வரக்கூடியவா புருஷ பிரஜைனா 7 வயசு, உபநயனம் வேத அத்தியனம் 10 வருஷம், ரிஷி கடந்த தீர்க்கணும். அப்புறம் என்ன விட படிக்கிட்ட லௌகிகமாக சொல்லி விட்டார். அந்த மாதிரி ஒரு மகான் 3வது தலைமுறையாக படிச்சுட்டு இருக்காங்க. அவருடைய ஜென்ம நட்சத்திரம் இன்னைக்கு 102வது நட்சத்திரம் இது. இதில் அவருடைய சதாப்தியும் போது இதே மண்டபத்தில் பிரதி பரணி வைபவங்கள் நடந்தது. ஷண்மதத்துக்காக ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பரணிக்கும் ஒரு விதமான விஜய வழிபாடுகள்லாம் பண்ணோம். பூர்த்தியாக சத்துசம்ஹார ஹோமம் பண்ணோம். அப்போ நமக்கு பரிச்சயமானவர் மோகன் குருஜி வந்து பண்ணி கொடுத்தார். அதை விட்டு ஒரு லோக்சபா எலெக்ஷன் வந்தது. அதே மாதிரி இப்போ அவருடைய அபபரணி இதை ஒட்டி நம்ம ராஜ்யத்துக்காக ஒரு தேர்தல் வருது. நல்ல ராஜா அமையணும். ராஜா அமையதை பொறுத்துக்கு தான் பிரஜை. பிரஜை அமைய கொடுத்தா பிரஜையினுடைய தகுதிக்கு தான் ராஜா. இது ஒன்று ஒரு பைத்தியம் தெரிஞ்சா கல்யாணம் ஆகும், கல்யாணம் தெரிஞ்சா பைத்தியமாகுங்கிற மாதிரி. அந்த ராஜா சரியாக அமையணும், எல்லாம் உத்தேசம் பண்ணி லோகன் சேவமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் வாழ்ந்திருந்த பெரியவர். அதை சத்தாபூர்வமாக நமக்கு சுவாமிகள் சந்திரசேகர் பாரதி அழகாக பண்ணி கொடுத்துருக்கார்.
இது ரொம்ப விசேஷமான ஒரு அர்ச்சனை. ஹோமங்கிறது சாத்தியம் இல்லை, அர்ச்சனையா பண்ணால் விசேஷம்னார். அவருடைய சொந்த பூஜை விக்கிரகத்தை எடுத்துகிட்டு வந்து பெரியவா எல்லாம் வந்து சிரமப்பட்டு ஏதோ பண்ணுற படம் வச்சு ஒன்றும் பண்ணாமல் அது சந்தாபூர்வமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சிஷா எல்லாரும் பெரும்பாலும் சிஷா தான் ரொம்ப அவளை கடவுள் பண்ணும். அந்த சங்கரியர் வம்சத்தை சேர்ந்த குடும்பத்தவங்களும் சில பேர் வந்திருக்காங்க, தம்பி வந்திருக்காரு, எல்லாரும் வந்திருக்காங்க. நாம தேசத்துக்காக ஒரு பிரார்த்தனை.